எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு 17 வயசு பையன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவன் தமிழ்நாட்டில். அதாவது வந்து சஃபகேஷனால் தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து இறந்துருக்கான். ரொம்ப எக்ஸ்ட்ரீம், அதாவது ஜூஸை வந்து வெறும் ஜூஸை மட்டுமே டயட்டாக எடுத்துக்கிட்டு அவன் வந்து சஃபகேஷனால் இறந்தே போயிட்டான்னு போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரைடே அன்றைக்கி. அவங்க ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப வந்து இது ஒரு ஷாக்காக இருந்திருக்கு. அவங்க வந்து போலீஸு அந்த அஃபிஷியல்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த டீம் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து 3 months வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க டயட்டை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, டயட் பிளானு. இவன் இப்போ தான் வந்து இந்த பையன் வந்து +2 முடிச்சிருக்கான். காலேஜுக்கு வந்து இப்போ ட்ரிச்சிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த மேட்டருக்கு. இந்த எதனால் வந்து இது வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறத எல்லா பாசிபிள் ஆங்கிள்ஸ்லேருந்தும் வந்து அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பையன் வந்து வயசு 17 ஆகுது. இந்த பையன் பேர் வந்து சக்தீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டே வந்து அன்றைக்கி அன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா, அதாவது ஜூலை 24 அன்றைக்கி அவன் வந்து எக்ஸ்பயர் செத்து போயிருக்காங்க. வந்து அதை ப்ரீத் பண்ண முடியல, கொஞ்சம் சிரமமாக இருக்குது, மூச்சு திணறல் இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். உடனே வந்து அவங்க ஃபேமிலியில் வீட்டில் தான் இது நடந்திருக்கு போல். அப்போ உடனே வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோடனே அங்கேயே வந்து அரைவல்லையே வந்து இறந்துட்டான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாடியை வந்து ஆசாரிப்பள்ளம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அனுப்பி போஸ்ட்மார்ட்டம் வந்து எக்ஸாமினேஷனுக்காக அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து அதோட ரிப்போர்ட்டை வந்து ரிப்போர்ட்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது எக்ஸாக்ட் ரீசன் வந்து அந்த டெத்துக்கு என்ன அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு. அக்கம் பக்கத்தில் அவங்க ஃபேமிலியெலாம் விசாரித்தப்போ போலீஸுக்கு அவங்களுக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா, அதாவது சக்தீஸ்வரன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கான், ஃபீலிங்காக இருக்கான். அதாவது வந்து பாடியோட வெயிட் பற்றி. அதனால் வந்து அவன் ஸ்ட்ரிக்டாக வந்து அந்த 3 months வந்து ஜூஸ் மட்டுமே வச்சு வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்திருக்கான். அதாவது எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்கான். அதாவது என்னென்னா யூடியூப்பை பார்த்து அது ஏதோ அந்த இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்க ரிலேஷன்ஸும் அதை தான் சொல்லியிருக்காங்க. இதில் மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து சக்தீஸ்வரன் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருக்கான், டயட்லேயும் இருந்திருக்கான். அப்புறம் வந்து இந்த பையன் வந்து கன்சல்ட்டே பண்ணாமல் டாக்டர்கிட்ட வந்து நியூட்ரிஷியன் எக்ஸ்பர்ட்டில் அவங்ககிட்டையுமே எதுவுமே கேட்காம தானாக வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு வந்து டிசிஷன் எடுத்து பண்ணிட்டான். வந்து டோட்டலாகவே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த சாலிட் எதுவுமே எடுத்துக்கலாம் இவன் டோட்டலாக எல்லா மீல்ஸ் எல்லாம் நிறுத்திட்டு வென்லி வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் மட்டுமே 3 months வந்து எடுத்துக்கலாம், வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து யோசிச்சு பண்ணியிருக்கான். இந்த மாதிரி இன்சிடென்ட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னே நடந்திருக்கு கேரளாவில். அதாவது மார்ச்சில் இதே வருஷத்தில் நடந்திருக்கு. 18 year பொண்ணு கண்ணூரில் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரீம் டயட்டுக்கு போய் கடைசியில் வந்து அதுக்கு லைஃப் சப்போர்ட்டில் தான் வந்து அதை போய் அட்மிட்டே பண்ணாங்க. அப்புறம் அது அந்த ட்ரீட்மெண்ட் பலனளிக்காமல் அந்த பொண்ணு இறந்தே போச்சு. அது வந்து என்னென்னா வாட்டரை வந்து குடிச்சே வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் யூடியூப் சேனலில் பார்த்து பண்ணி தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு. நம்ம வந்து இது வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, நம்ம டயட்டில் இருக்கணும் இல்லாட்டி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் நம்மளை ரெகுலராக ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஒப்பீனியனை வாங்கிட்டு நம்ம பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்மளோட நேச்சர் ஆஃப் இது பாடியோடைய நேச்சர் என்னங்கிறது தான் அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளுக்கு ஏன்னா நம்மளுக்கு நியூட்ரிஷியன் கிடைக்க வேண்டியது வந்து சப்போஸ் சாலிடில் இருக்கலாம், அதை நம்ம சாப்பிடாம விட்டோம்னா உடனே அதில் வந்து டெஃபிஷியன்சிஸ் வரும். அதனால் வேறு ஆர்கன்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும். அதனால் வந்து நம்ம சப்போஸ் நம்ம பார்க்குறோம் யூடியூப்லாம் பார்க்குறோன்னாலும் நம்ம கேட்டு பண்ணிக்கிறது நல்லது. எதாக இருந்தாலும் நம்ம நேராக போய் டைரெக்டாக விசிட் பண்ணி டாக்டரை பண்ணால் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். இறந்த அந்த பையனோட ஆன்மா வந்து சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.